மாநிலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பிரச்சினைகளுக்கு ராஜினாமா செய்வேன் என்று கூறும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டாஸ்மாக் பிரச்சினைக்கு ராஜினாமா செய்வாரா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் திமுக அரசு நாடகமாடுவதாகவும் இதுகுறித்து மத்திய சுரங்கத்துறை அமைச்சரை விரைவில் சந்திக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த டங்ஸ்டன் மைனிங்கான ஒப்பந்தத்தை கோரி அதன் பிறகு ஹிந்துஸ்தான் ஜிங்க் அந்த நிறுவனம் இதில் பங்கேற்று அவர்களுக்கு அந்த ஒப்பந்தம் அவங்களுக்கு கிடைத்து அதன் பிறகு 10 மாத காலம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. அதன் பிறகு கிராம மக்கள் எல்லாம் போராட்டத்தை அறிவித்த பிறகு தமிழக அரசு அப்படியே தன்னுடைய பேச்சை மாற்றி இதை எதிர்ப்பது போல் பெரிய ஒரு நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்றார். அதன் பிறகு நேற்று நம்முடைய மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தோம். தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று மத்திய அரசு அங்கே இருக்கக்கூடிய டங்ஸ்டன் மைனிங்கை நிறுத்தி வைக்க வேண்டும், அதை கேன்சல் பண்ணணும். 12ஆம் தேதி அதிகாலையில் வர சொல்லியிருக்கிறாங்க டெல்லிக்கு. நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்களும் நானும் நம்முடைய கிஷன் ரெட்டிஜி அவங்கள பார்க்க இருக்கிறோம். ஒரு நல்ல முடிவோடு தமிழகத்திற்கு திரும்பி வருவோம் 12ஆம் தேதி. அதனால் நிச்சயமாக விவசாயிகளுடைய குரலுக்கு மத்திய அரசு எப்பொழுதும் செவிசாய்த்திருக்கிறது. இந்த முறையும் செவிசாய்க்கும். தொடர்ந்து பேசிய அவர் மாநிலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பிரச்சினைகளுக்கு ராஜினாமா செய்ய வேண்டும் என்றார். டாஸ்மாக் பிரச்சினைக்கு முதலமைச்சர் ராஜினாமா செய்வாரா என கேள்வி எழுப்பினார். ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் எப்படி உள்ளது என்பதற்கு அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா ஒரு சாட்சி என கூறினார். திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் டெண்டர் முறைகேடுகள் குறித்து 2025 டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 3 வெளியிடப்படும் என கூறினார்.